வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு பாஸ்தா ரெசிபி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்தா இன் சைனீஸ் சாஸாக பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த பாஸ்தா இன் சைனீஸ் சாஸ் செய்யறதுக்கு வந்து பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம்ஸ் பாஸ்தா வந்து அதில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ பாஸ்தா வந்து நல்லா ஒரு 80% வேகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப வெந்து குழையிற அளவு ஸ்டேஜுக்கெலாம் விடாதீங்க. அப்போ அது மாதிரி விட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சிடும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், பார்த்தோன்னா அப்படியே பலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து வெட்டி பார்த்தா ஒரு வெட்டு போடணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இது கூட வந்து மேலே சில்லுன்னு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அலசுங்க. ஸோ அப்போ தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் வேகாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ இதில் இருக்கிற தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிற டைமில் வாங்க இதோட சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீட் வாட்டத்தில் நறுக்கி அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து அதுவும் வதக்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம் ஃபுல்லாக க்யூப்ஸாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்குங்க. அப்புறமா ஒரு குடை மிளகாவும் வந்து இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வெங்காயம் குடை மிளகாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும், அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக இதுக்கு தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சைனீஸ் ரெசிப்பியில். அப்புறமா ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த காயெல்லாம் 2 நிமிஷம் போல் சாஸில் வதங்கிட்டோன்னு நம்ம விட்டுடலாம். ஸோ நம்ம காயெல்லாம் வந்து சாஸில் வேகிற டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 கப்பில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கெட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் வந்து நல்லா சாஸில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா வெந்து திக்காகணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு சாஸ்க்கு நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. பாருங்கள், நல்லா இது வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அது வந்து ஷைனிங் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு. ஸோ நம்மளோட சைனீஸ் ஸ்டைலில் வந்து சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துற வேண்டியது தான். ஸோ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொத்தம் பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம சாஸ் வந்து நல்லா வந்து ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம பாஸ்தாவில் வந்து சாஸில் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பாஸ்தாவும் சாஸில் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வேகட்டோன்னு விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃப்ளேவர்லாம் வந்து பாஸ்தாலேயும் வந்து நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம பாஸ்தா இன் சைனீஸ் ஸ்டைல் சாஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூடான கமகமன்னு டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாஸ்தா இன் சைனீஸ் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா இன் சைனீஸ் ஸ்டைல் சாஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.